Hi students, welcome to our channel. இந்த வீடியோல 12th standard economics 12th standard art ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்கனாமிக்ஸ் தான் உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம். இதோட உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் 2025 முடியுது. இதோட உங்களோட ஸ்கூல் லைஃபும் கம்ப்ளீட் ஆகுது. சரியா? ஸோ நல்லபடியாக அந்த லாஸ்ட் எக்ஸாமை எழுதிட்டு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு நீங்கள் எல்லாருமே நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு இந்த லைஃப்பில் போகணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை நான் முதல்ல சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ எதுக்காகனா 12th எக்கனாமிக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கலாமேன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் அபோவ் 90 எடுக்கலாம், அண்ட் லேட் ப்ளூமர்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 விதமான டிப் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ கண்டிப்பாக இதில் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிங்க, ப்ரிப்பேர் பண்ணீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நான் சொல்கிற மாதிரி மார்க் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். சரியா? 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் எதெல்லாம் முக்கியமானதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தரவாக படித்தாலே கண்டிப்பாக அவுட் ஆஃப் 90க்கு நீங்கள் 80 மார்க்ஸ்க்கு மேலேயும் அவுட் ஆஃப் 100க்கு 90 மார்க்ஸ் மேலேயும் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ அதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது. ஓகேவா? இப்போ அபோவ் 90 எடுக்கணும்னா, அதாவது அவுட் ஆஃப் 90க்கு அபோவ் 80 எடுக்கணும்னா நான் எப்படி சார் படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். நான் சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படித்தாவே மேக்ஸிமம் எடுத்துடலாம். பட் இருந்தாலும் ஒரு டிப் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட் நான் உங்களுக்கு அந்த அபோவ் 90 ஸ்கோர் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பாஸ் மார்க் எடுக்கிறது எப்படின்றத சொல்லித்தரேன். சரியா? ஸோ ஃபஸ்ட் நம்ம அபோவ் 90 ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அபோவ் 90 அப்படின்றப்போ 1 மார்க் 20, 2 மார்க் 7, 3 மார்க் 7, 5 மார்க் 7 அட்டன் பண்ணணும். சரியா? இதான் உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய 12 சாப்டர்லையும் புக் பேக் 1 மார்க்ஸை தரவு பண்ணிக்கிறீங்க. சரியா? 12 சாப்டர்ல இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க்ஸ் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் படிச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறோம்னா சாப்டர் 1, 2, 3, 4, 8, 9, 10, 11, 8 கிடையாது, 9, 10, 11, 12 இந்த 8 சாப்டர்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் நாள் கடைசி நாள் இந்த 8 சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் இவரை ஒன்றும் படிக்க வேணாம். புக் பேக்ல இருக்கக்கூடிய எல்லா 2 மார்க்கும், புக் பேக்ல இருக்கக்கூடிய எல்லா 3 மார்க்கும், புக் பேக்ல இருக்கக்கூடிய எல்லா 5 மார்க்கும். ஏன்னா ஆப்வியஸா நீங்க நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக தான் இருப்பீங்க. அதனாலதான் நீங்க அவுட் ஆஃப் 90க்கு அபோவ் 80 ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்டா நீங்க இருப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு இந்த படிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சரியா? ஃபர்ஸ்ட் நாள் லெசன்லையும் கடைசி நாள் லெசன்லையும் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுக்கிறோம். இதில் நம்ம 5, 6 சாரி இது 8 தான். ஃபர்ஸ்ட் 4 கடைசி 5. சரியா? இல்லை நடுவில் நாம 5, 6, 7 இந்த 3 சாப்டர்ஸை மட்டும் ஒமிட் பண்ணிடுறோம். அதில் 1 மார்க் மட்டும் படிங்க. வேற 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் நீங்க எதுவுமே படிக்காம விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா 1 மார்க்ல நீங்க 20க்கு 18 1 மார்க் கரெக்டா 18 மார்க் வாங்கிடலாம். 2 மார்க்ல 7க்கு 6 2 மார்க் நீங்க அட்டன் பண்ணிடலாம். 3 மார்க்லயும் அதே மாதிரி 6 3 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 5 மார்க்ல நீங்க 7 5 மார்க்குமே அட்டன் பண்ணலாம். அப்ப எவ்வளவு ஆகுது? 30, 65, 75, 83 மார்க் ஆச்சு. 90. 10 மார்க் இன்டர்னல் சேர்த்தோம்னா 93 100க்கு. சரியா? 100க்கு 90 மார்க் மேல நீங்க எடுத்துட முடியும். இந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ணணும்னா கண்டிப்பா இன்டீரியர் கொஸ்டின்ஸ் படிக்கணும். ஏன்னா 2 மார்க் கம்பல்சரியும் 3 மார்க் கம்பல்சரியும் இன்டீரியரா தான் கேட்குறாங்க எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும். அப்ப நீங்க 12 சாப்டர்லயும் இன்டீரியர் படிக்கிறீங்க.
இடையில உள்ள அந்த 3 சாப்டர்ஸ்ல புக் பேக் நீங்கள் படிக்கல, அதை ஒமிட் பண்ணிட்டு 12 சாப்டர்லையும் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் மட்டும் படிக்கணும். இன்டீரியர் எப்படி படிக்கிறதுனா, இப்போ ப்ரீவியஸ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸு, சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர்ஸு, அப்புறம் இந்த குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ரிவிஷன் டெஸ்ட், இதெல்லாம் வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி அது என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், இன்டீரியர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அதை ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணிங்கனாவே நீங்கள் என்ன பண்ணிடலாம், மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம். ஆட்டோமேட்டிக்காக 1 மார்க் எல்லாமே சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், சென்டம் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. சென்டம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஓகே, இது முடிஞ்சு. அடுத்து பாஸ் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், பாஸ் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், பாஸ் மார்க் எவ்வளவு? 25, 90. சரியா? 90க்கு 25 மார்க் எடுத்தால் பாஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதே போல் சாப்டர் 1 to 12 இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தரவு பண்ணிடுறீங்க. இது போக சாப்டர் 1 to 4 ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸில் மட்டும் புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் எல்லாமே படிங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கிடையாது, எல்லா கொஸ்டின்ஸுமே படிங்க. ஃபர்ஸ்ட் 4 சாப்டரில் புக் பேக் 2 மார்க்கு, புக் பேக் 3 மார்க்கு, புக் பேக் 5 மார்க்கு, ஒன்று கூட ஒமிட் பண்ணாமல் எல்லாத்தையும் தரவாக படிக்கணும். அப்படி படிச்சுட்டா 1 மார்க்கில் நீங்கள் 18 மார்க் எடுத்துடலாம். 2 மார்க்கில் 7க்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் 2 2 மார்க் அட்டன் பண்ணலாம். குறைஞ்சபட்சம் தான் நான் சொல்லுவேன். அதிகபட்சம் இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் மார்க் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 வரலாம், 4 வரலாம். அதே போல் குறைஞ்சபட்சம் 2 3 மார்க், குறைஞ்சபட்சம் 2 5 மார்க், 38 அவுட் ஆஃப் 90. 25 மார்க் எடுத்தா பாஸு. 4 லெசனை தரவு பண்ணால் 38 மார்க் எடுத்துடலாம் 90. ப்ளஸ் இதோட ஒரு 10 மார்க் இன்டர்னல் சேர்த்தோன்னா 48 மார்க்கு 100. நான் சொல்கிறது மினிமம் நீங்கள் இந்த மார்க் எடுக்க முடியும். 48 மார்க் எடுக்க முடியும் 100. சில நேரங்களில் இதில் 3 2 மார்க்கு, 3 3 மார்க்கு, 4 5 மார்க்லாம் அட்டன் பண்ணுறது அளவுக்கு கூட வரும். ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸில் மட்டும் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸை நீங்கள் தரவு பண்ணீங்கன்னா. சரியா? ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் இந்த டிப்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்டகரியில் வருவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நம்பிக்கையோட ப்ரிப்பேர் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.